தேர்தல் நெருங்குவதையொட்டி எஸ்ஐஆர் மூலம் குழப்பம் ஏற்படுத்தவே பாஜக அரசும் தேர்தல் ஆணையமும் இதனை செய்து வருகிறது. காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் தொகுதியில் உள்ள 376 வாக்குச்சாவடி மையங்களில் வேலை செய்யக்கூடிய முகவர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்கள் எஸ்ஐஆர் என்றால் என்ன, எஸ்ஐஆர் மூலம் மாநிலத்தில் என்னென்ன குழப்பங்களை பாஜக அரசு ஏற்படுத்த போகிறது, இதனை எவ்வாறு முகவர்கள் விழிப்புடன் கையாள வேண்டும் என்பது குறித்து விளக்கி பேசி பல்வேறு ஆலோசனைகளை முகவர்களுக்கு வழங்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, தேர்தல் நெருங்கி வருவதையொட்டி பாஜக அரசும் தேர்தல் ஆணையமும் எஸ்ஐஆரை திட்டமிட்டு செயல்படுத்தி குழப்பம் ஏற்படுத்த உள்ளதாக கூறினார். இதனை தாம்பரம் நாராயணன் மாவட்ட பொறுப்பாளர்கள் எஸ்.ஏ. அருள்ராஜ், நிக்கோலஸ், ஐயப்பன், கௌதமன், மாவட்ட எஸ்பி துறை தலைவர் தங்கராஜ், இளைஞர்கள் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படப்பை விவேகானந்தன், அனீஸ்குமார், காஞ்சிபுரம் மாவட்ட வர்த்தகத்துறை தலைவர் VLC ரவி, மாவட்ட மகளிர் அணி தலைவி சுனிதாபாய், சிறுபான்மை பிரிவு தலைவர் முருகன், சாந்தகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பிஜேபி பஸ்ல வச்சுக்கோங்க, அவங்க வேண்டப்பட்ட ஒரு ஆளை ஆட் பண்றாங்க. பட் ஆனால் அவங்க ஃபேமிலி சாப்பிட்டு கிடையாது. ஆனால் ஓட்டு அவங்களுக்கு விடுன்றதுக்காக ஆட் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சொல்ல என் சித்தப்பா தான், என் பெரியப்பா தான், என் அண்ணன் தம்பி தான் அப்படின்னு அவங்க கையெழுத்து போடுறாங்க. ஸோ அவங்க இந்த ஏரியாஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நாம கேட்கறதுக்கு என்ன ப்ரூஃப் கேட்கணும், அவர் தகுதியான அதை மற்ற இடத்துல வாடகைக்கு போயிடுறாங்க. வாடகைக்கு போயிட்டு அந்த இடத்துலையும் குடியுரிமையை காட்டுறாங்க. இந்த இடத்துல வாக்கு சான்றிதழ்லாம் இங்கே வந்து போடுறாங்க. அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது? நான் அதை ரசித்து கேட்டுருந்தேன். அது கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும், முன்னாடி வர முடியல. காலையில் தேர்தல் முதன்மை ஆணையரை சந்தித்தோம், தலைமைச் செயலகத்தில் கூட்டம், பத்திரிகையாளர் சந்திப்பு. அதற்கு பிறகு மாலை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் பி மற்றும் எல்லா இந்தியாவில் உள்ள தலைவர்களும் ஒரு ஜூம் மீட்டிங் 4 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் நடந்தது. அதை முடிச்சுட்டு இங்கே சேர்றதுக்கு 7:30 ஆகிடுச்சு. நான் என்ன கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தேன்னா, ஏன் இதை எஸ்ஐஆர் நம்ம ஏன் எதிர்க்கிறோம்? ஸ்பெஷல் இவர்களை இறக்குமதி செய்து ஒரு ஊருக்கு இல்லை ஒரு நகரத்திற்கு ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் பேரை கொண்டாந்து சேர்த்துக்கிட்டாங்கன்னா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் BLA 1 உங்களுக்கு சொல்லுகின்ற அறிவுரை. BLA 2 என்று நீங்கள் வாங்கும்போது ஒரு ஊர்லையும் எக்ஸ்ட்ரா யார் யார் சேர்த்துருக்காங்க, யார் யார் நீக்கிருக்காங்க. நம்ம போட்டு போடுறவங்க யாரு? முக்கியமா பெண்கள், SC ST, மைனாரிட்டி, OBC இவங்களாம் நம்ம போட்டு போடுறோம். இப்போ யாரு காங்கிரஸ் திமுக இந்தியா கூட்டணி போட்டு போடுறவங்க அவங்க எழுந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா எடுப்பாங்க. இந்த துணிச்சலான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நீங்க BLA 2 அந்த வாக்குச்சாவடி அந்த ஊர் தான் இங்கே இருந்து ஓட்டு. அப்போ இப்போ அங்கேயும் போடுவாங்க அந்த தேர்தலில் ஓட்டு. நாளைக்கு நடக்கும்போது ஒரு கட்ட தேர்தல், 2ஆம் கட்ட தேர்தல் 12ஆம் தேதி நடக்கும். அங்கேயும் போடுவாங்க. வட மாநிலத்தவர்களே வாழ வைக்கும் தமிழகமாக நம்முடைய தமிழகம் இருக்கிறது, அரசு இருக்கிறது. அவர்களே நீங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ சிறப்பாக பணியாற்றுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும் நாங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களையும் அரவணைக்கிற வேலையை இப்போவே இறங்கணும். ஆகையால இந்த வாக்கு திருட்டு என்பதை பற்றி இன்னைக்கு கூட 3வது முறையாக பத்திரிகையாளர் சந்திப்பில் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இது ஒரு இன்னொரு சிஸ்டம் என்னன்னா, ஆன்லைன்லேயே ரிமூவ் பண்ணிடலாம். அதுதான் ஹாலண்ட் தொகுதியில் நடந்தது. ஹாலண்ட் தொகுதி என்ன நடந்தது? ஏறக்குறைய 6000 வாக்குகளை ஆன்லைன்லேயே சாஃப்ட்வேர் அந்த பாஸ்வேர்டு எடுத்து இவங்களே ரிமூவ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்ய மாட்டிட்டாங்க. ஆகையால் ரொம்ப விஜிலண்டாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். நம்முடைய மக்களுக்கு இந்த வாக்குரிமை, வாக்கு அதிகாரத்தை பெற்றுத் தருவது நம்முடைய கடமை. இந்த 1 மாசம் விஜிலண்டா இருந்து சேர்க்கணும். எல்லாரும் பட்டியலை டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி வெளியிடலாம். டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி அப்போ யாருக்கு எல்லாம் விட்டு இருக்கு அப்படின்னா உடனே சேர்க்க ஆரம்பிக்கும்.
விட்டு போயிருக்காங்க தெரிஞ்சிடும். அதிகமாக யாரும் சேர்த்துருக்காங்க ஊருக்கு சம்மந்தம் இல்லாமல் வட மாநிலங்கள் இருந்தோ, கர்நாடகாவில் இருந்தோ, ஆந்திராவில் இருந்தோ, தெலுங்கானாவில் இருந்தோ, கேரளாவில் இருந்தோ, பாண்டிச்சேரியில் சேர்த்துருக்காங்கன்னா அதை அப்ஜெக்ட் பண்ணுவோம். இவங்க எந்த ஊருக்காரு, புதுசாக இருக்காங்க எங்கள் ஊருக்கு, இந்த பேரை நாங்கள் கேள்விப்பட்டதில்லை, இந்த ஆளை பார்த்ததில்லை, இவர்களை நாங்கள் நீக்கும்படி அப்ஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு எழுதி கொடுக்கணும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்காக தான் இது இப்போ முழுக்க வந்து நாளை இன்று திருப்பெரும்புதூர் தொகுதியின் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். இந்த பகுதியில் 376 வாக்குச்சாவடி இருக்கின்றன. இந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கு எஸ்ஐஆர் என்றால் என்ன, எஸ்ஐஆர் என்ன செய்ய போகிறது, எஸ்ஐஆரை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். அனைத்து கட்சி கூட்டத்தில் மாண்பு முதலமைச்சர் எல்லா கட்சிகளுடைய அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டவருடைய பரிந்துரையில் கலந்துரையாடலில் உச்சநீதிமன்றத்தை நாடுவோம். இப்பொழுது எஸ்ஐஆர் தேவையில்லை. இதற்காக இது பருவகால மழை தொடங்கிவிட்டது. நவம்பர், டிசம்பர், ஜனவரி 1 மாதம், பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் தேர்தல் ஆணையத்துடைய அறிவிப்பு வரும். ஆகவே இவ்வளவு நெருக்கத்தில் அவசரமாக ஏன் இந்த எஸ்ஐஆர் தேவையில்லை என்பதுதான் எல்லோருடைய கருத்து. உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். இன்றும் காலையில் சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தேர்தல் ஆணையரிடம் மனு கொடுத்திருக்கிறோம். இந்த எஸ்ஐஆரை அள்ளி தெளித்தது போல் அவசர கோலத்தில் செய்திருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு 2 மணிக்கு மேலே போகிறாங்க. அங்கன்வாடி ஊழியர்கள், இங்கே அரசு பணியாற்றும் ஊழியர்கள்லாம் கிராமங்களில் 2 மணிக்கு மேலே போகிறாங்க. அப்போ எத்தனை மணி வரைக்கும் வேலை பார்க்க முடியும்? 3 மணி நேரம் வேலை பார்க்க முடியும். அதற்கு பிறகு இருட்டி போயிடுது. இப்போ பனிக்காலம், மார்கழிலாம் வரப்போகுது. என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்டால், குழப்பம் எடுப்பதற்கான முயற்சியை பாஜகவும் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து செய்து வருகிறது. இதை எதிர்த்து தான் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்க தமிழ்நாட்டுக்கு எஸ்ஐஆர் வேண்டாம். 2003 இருந்த எஸ்ஐஆர் வேறு. இவர்கள் சொல்வது 2003 எடுக்கப்பட்டு இருக்கிறது. 2003 எஸ்ஐஆரை இவர்கள் பின்பற்றுகிறார்கள், கடைபிடிக்கிறார்கள் என்றால் ஏன் தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்டில் இருந்து அதை அகற்றி இருக்கிறார்கள்? பல கேள்விகள் எழுகிறது. ஏற்கனவே எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பீகாரில் என்ன நடந்தது, மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது, ஹரியானாவில் என்ன நடந்தது, டெல்லியில் என்ன நடந்தது, கர்நாடகா மகாதேவபுரத்தில் அந்த தொகுதியில் என்ன நடந்தது, ஆலன் கான்ஸ்டுவன்சியில் எப்படி ஆன்லைனில் வாக்குகள் திருட பார்த்தார்கள், இதையெல்லாம் பட்டவர்த்தமாக நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பத்திரிகையாளர் மன்றத்திலும் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்னும் அவர்கள் அந்த முயற்சியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். திருப்பெரும்புதூர் வாக்காளர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் உள்ள வாக்குச்சாவடி முகவர்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையோடு இந்த பணியை நாம் அணுக வேண்டும் என்றுதான் இங்கே பயிற்சி முகாமில் சொல்லியிருக்கிறோம். 2024 தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுக தான் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்கும். அதே போல 100% வந்து வீரியம் பெற்றிருக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி 100% 100% வந்து வீரியம் பெற்றிருக்கு அப்படின்றது. சரி சரி, மக்கள் தான் அதை தீர்ப்பளிக்கும். மக்கள் சொல்லுவாங்க, பார்ப்போம். அதே போல இந்தியாவில் எந்த கட்சிக்கும் விதிக்கப்படாத ஒரு நிபந்தனைகள் வந்து தாவேகா கட்சிக்கு வந்து விதிக்கப்பட்டிருக்கு தமிழகத்தில் அப்படின்னு சொல்றாங்க. என்னையோ கூட தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்றாங்க. பல முறை கைது பண்ணியிருக்கிறாங்க. சொல்லட்டோமா, 20 முறைக்கு மேல் நம்முடைய ஆட்சி, இந்தியா கூட்டணி ஆட்சி, திமுகவுடைய ஆட்சி, நம்முடைய ஆட்சின்னு சொல்கிறோம். ஆனால் என்னை எத்தனை முறை கைது பண்ணியிருக்காங்க கேட்டு பாருங்க. சைதாப்பேட்டையில் தாடாண்டார் நகரில் ஃபேன் கிடையாது, விளக்கு கிடையாது, அங்கேருந்து வச்சுருக்காங்க. காசிமேடில், போர்சர் எஸ்டேட்டில், சேத்துப்பட்டில், திருவல்லிக்கேணியில், நுங்கம்பாக்கத்தில் எத்தனை முறை எங்களை கைது பண்ணி வச்சுருப்பாங்க. இது அரசு காவல்துறை நடவடிக்கை. அனுமதி எப்படி பெறணும், எவ்வளோ நாள் கூட பெறணும் எல்லாம் இருக்குது. அதனால் எங்களை கைது பண்ணுறாங்கன்னா நாங்கள் அதை பற்றி கவலைப்படுறதில்லை, அதை போய் அடக்குமுறைன்னு சொல்கிறதில்ல. காவல்துறை தன்னுடைய கடமையை செய்து நாங்கள் எங்களுடைய மக்களுக்கான கடமையை நாங்கள் செய்கிறோம். ஜனநாயகத்தின் குரல் ஒலிக்க வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ பிஜேபி
அரசியல்ல வந்து இந்த மாதிரி ஊழல் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அதுக்கு தான் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று இன்று அவசரமாக வாக்குச்சாவடி முகவர் கூட்டத்தை திருப்பெரும்புதூர்ல போட்டிருக்கோம். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தமிழ்நாடு திருப்பெரும்புதூர் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள வாக்குச்சாவடி முகவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். யாரு வாக்குகளையும் யாரும் திருட அனுமதிக்க கூடாது. வட மாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு அனுமதிக்க கூடாது. தன்னுடைய வாக்கை பிறர் போடுவதற்கு அனுமதிக்க கூடாது. இதுதான் பயிற்சி முகாம்னு சொல்லியிருக்கு.